எனக்கு நட கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. வலி இருக்குதா வலி இல்லையா? வலி இல்ல, ஆனா நடக்கவே முடிய மாட்டேங்குது. உட்காந்தே இருக்கேன். ஏதாவது தேவைக்கு எழுச்சு போகணும். மருந்து போச்சு அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன எதுக்கு மருந்து கொடுத்தாங்க? மாத்திரை கால் வலிக்கு அது சாப்பிட்டு இருக்கேன். அதான் நான் கேக்குறது. கால் வலி இருக்குதா? என்ன எத்தனை வருஷமா இருக்குது? அது ஒரு 3 வருஷமா இருக்கு. அது என்ன சொன்னா டாக்டர்? நடங்க நிறையன்றாங்க. அது நடக்கவே முடியும். வலி இருக்குதா? வலி இல்லை. இப்போ மாத்திரை சாப்பிட்டனால வலி வலிதான் சொல்றது. ஏன்னா நான் வலி இல்லாம இருக்கும்போது நான் வலி இருக்குது எடுத்து விட்டுன்னு சொல்லக்கூடாது. அதனாலதான் நம்ம வலி தான் எடுக்க முடியும். வலி இல்ல, நடக்கிறது முடியவே. கையெடுங்க கையெடுங்க. நடந்து போங்க போங்க நடந்து போங்க நடந்து போங்க வேமா. நீ நடந்து அண்ணி வெட்டி வைக்கலாம். வாங்க போய் வாங்க. அண்ணன் வாங்க லேட்டா இப்படி வாங்க. இப்ப நடந்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இவரு இன்னும் ஸ்பீடா போனா காத்துக்கலாம். எப்படி இருக்கு? எனக்காக சொல்லக்கூடாது. இல்லம்மா, உங்களுக்கு முன்னோட ஃப்ரீயா வருதா வரல எனக்கு சொல்லுமா. அதனால பெல்ட் போட சொன்னாங்க. எதுவும் போடலைங்க. பெல்ட் போட சொன்னாங்க கழுத்துக்கு. சரி கழுத்து எனக்கு 20 வருஷமாவே இருக்கு. 20 வருஷமா தூக்கமா வர மாட்டேங்குது. தாய்த்து வாணியா? தாய்க்கு ஒண்ணு கொடுத்தாரு. யாரு? இந்த ஒசூர்ல கொடுத்தாரு. ஐயா அதுக்கு முன்னாடியே எனக்கு நல்லா இல்லைங்க. எனக்கு குடும்பத்திலே நிறைய பிரச்சனை. நான் ஒரு ஃபுல்லு பசங்க இல்ல. எனக்கு தடம் இல்லைன்ட்டாங்க. சித்த போட்டாரு எல்லா தடுப்பு. எனக்கு இன்னும் என்னோட என் பிள்ளை வாங்கன்னு காட்டு எங்களுதுன்றாங்க. எனக்கு நிறைய மனசுல ஒரு மாதிரியா இருக்கு. அந்த பயிலுக்கு தூக்கமா வர மாட்டேங்குது. நடக்கவே முடியல. சொல்லு இல்லைன்னா இல்ல. நடக்கவே முடியலையா? எனக்கு என்ன இருக்கும்? அவரு யந்திரம் வச்சு இந்த நர்சமாரி யந்திரம் வச்சு போய் பண்ண சொன்னாரு. அது வச்சுதான் பண்றேன். இல்ல அதனால எதா சாமி என்னைக்காவது கெட்டு போங்க. சாமி கும்பிட யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கிறேன் சொல்றேன். கடவுள் கும்பிட யாரும் கெட்டு போக மாட்டாங்க. நமக்கு பிரச்சனை வரும்போது சாமியை கும்பிடதான் நம்ம பிரச்சனையே குறையும். இல்லைன்னா குறையாது. நம்ம கர்ம வரைன்னு ஒண்ணு இருக்குது. நம்ம நேர காலம் ஒண்ணு இருக்குது. அது கஷ்டம் வரும்போது சாமி கும்பிடத்தான் நம்ம கொஞ்சமா ரிலீஃப் ஆகும். சாமி கும்பிட கஷ்டம் வரது எல்லாத்துக்கும். நம்ம போன இடத்துல என்ன பண்ணோம்? கர்மவனம் இருக்குல்ல. இப்ப செய்ய என்ன பண்ண இப்ப சொல்ல நம்ம என்ன கர்மம் பண்ணணுமோ அழிவுக்குன்னு சொல்றோம்ல. அதான் போன ஜென்மத்துல பண்ண கர்மவாணியை இதுல அனுப்பிச்சுதான். பள்ளத்துல கொடுத்து எடுத்தாங்க. ஆள் கருத்துக்கு எடுத்தாங்க. ஆள் சொசையில பால் வாங்கக்கூடாதுன்னாங்க. 3 வருஷம் சுத்தம் பௌர்ணமிக்கு பிடிவரம் போனீங்கய்யா. போயிட்டு வந்துட்டுதான் அந்த காட்டுக்காரனே எங்க செத்து போட்டாரு. அவங்க கொண்டு ஜெயில வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த காட்டுக்காரனே என்னை கூப்பிட்டு அந்த நிலத்துக்கு போயிட்டாங்கய்யா. அண்ணாமலை கூட அழுவாங்க. எனக்கு யாரும் சரிப்படுத்தறேன். குறைஞ்சிரும். வீட்டுல நான் சொல்றபடி பண்ணணும். ஆமா எனக்கு யாருமே இல்ல. ஆண்டவனே நீதான் சொன்ன அப்படின்னு சொல்லுங்க. இவங்க கூட எனக்கு யாரும் வேணாம், நீதான் வேணும். தூக்கமே வர மாட்டேங்குது. 10-15 வருஷத்துக்கு மேல ஆகுது தூக்கம். கை கால எழுவே முடியல. படுத்துலே இருக்கிற மாதிரி இருக்குது. யாருக்கிட்ட கஷ்டம் வாங்க நானே கஷ்டப்பட்டு கடைசி வரலையும் தின்னுட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட கூட ஒரு பைசா வாங்கக்கூடாது. இல்ல எங்க போன் கேட்டேன். அனுப்பிச்சு ஏன் கலப்போம் மனசு கவலையா உட்காந்துக்கிறேன். நான் அனுப்பி இரு. நீ உட்கார உட்கார உங்க பிரச்சனை அவ்வளவுதான். வழி தரேன், வழி குறைச்சு தரேன், கவலைப்படாத. சித்துக்கு ஏன் தந்தாரு? சித்துப்பாங்க மருந்து எங்க மரப்பெல்லாம் அவங்க சேர்த்துட்டாங்க. ஓ என் நிலத்தை
கழுத்து திருப்பி பாரு, கழுத்து திருப்பி எப்படி பாரு. சத்தமா சொல்லிட்டா பரவாயில்லைங்க. எத்தனை வருஷம் வழின்னு? ஆமா எத்தனை வருஷம் வழி? ஐயோ, 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. 20 வருஷமா 20 வருஷம் இருக்கு பாருங்க. கை கால்லாம் உடம்பெல்லாம் ஒரே வெளிங்கய்யா. என்ன இருக்கு என்ன உடம்பு நோயா இல்ல வேற எதுனா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றது மட்டும் செய். எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எல்லாத்தையும் எப்படி பாரு இடுப்புங்கய்யா. கையை பேசி ஒரு செகண்ட் வைத்தியம்னா வெயிட் பண்ணா வீடியோ போட மாட்டாது. லேட்டஸ்ட்னா நேரம் ஓடுது. நாராயணா ஒரு வருஷமா வரலான்னு இருக்கு. வர முடியல. நடந்தா பார்த்தா கீழே புரிஞ்சு பாரு. புரிஞ்சு பாரு. இடுப்பு அடிக்கலாம் நூறு எப்படி இருக்குது அதை சொல்லுங்க. நடந்தா மட்டும் இடுப்பு அடிச்சு வேற என்ன எதுல நான் எல்லாம் காட்டாண்டி யாரும் வரமாட்டாங்கய்யா. அதனாலதான் இதெல்லாம் எனக்கு செஞ்சுட்டு பார்க்கல. இதெல்லாம் ஐயா ஒரு நாள் காட்டுக்குள்ளே பாத்துங்கய்யா. 3 மணிக்கு பாத்துங்க எங்க சுத்தி விட்டாரு. வீட்டாரு வந்து அந்த பக்கம் என் கிணத்தை சுத்தி அவங்க மறுபடியும் அவங்க வீட்டுக்கே போனாங்க. எங்க சுத்தி போட்டாருங்க தோட்டம் நான் சரி பண்ணி தரேன். நீ அதையா நினைக்கிறேன். நான் சொன்னபடி செய். நான் எல்லாம் யாரும் இல்ல ஏன்னு கேட்க ஆள் இல்ல. நமக்கு ஒரு தெய்வம் இருக்கு. மனசுக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் தெய்வம் இருக்கு. இல்லாம போல நீங்க உணர தெரியல, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. எல்லாத்துக்கிட்டையும் தெய்வம் இருக்குது. கழுத்து கொய்யி அதான் பூஜை வைய. நாளைக்கு எப்படி பார்க்க நீ அதான் தூக்கி வை. மேல மேல நீ கழுத்துக்கு மேல மேல இருக்கு. நீ மேல தூக்கி முடிவு வழியா கால் வலி இருக்குங்க. என்ன பிரச்சனை இருக்கு? உட்காருங்க. உட்காந்தே பேசுங்க. எச்சா வரவங்க உட்காந்து பேசுங்க. என்ன பிரச்சனை? எத்தனை வருஷமா? 10 நாளா? 10 நாளா? 2-3 மாசமா இருக்குது. இப்ப கேளுங்க. வழி சொல்லுங்க. இப்ப இருக்காரு பாருங்க. இப்ப இருக்கான்னு கேக்குறாங்க. நல்லா பாருங்க.
கொஞ்சம் கம்மியாகல அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதிகமா கம்மியா இருக்காங்க. நான் எடுத்து இங்க நின்றுட்டு பரவாயில்ல, அவங்க கொடுக்க முடியும். இங்க வைக்க தவி வைக்கிற மாதிரி இருக்கு. எடுத்து பாருங்க. குடிய கீழே குடிய கீழே குடிய குளிருங்க. எப்படி இருக்கு பாருங்க. இப்ப குளிருங்க. காலையில அதிகமா இருக்கு. இப்ப எப்படி இருக்கு? இப்போ வலி கம்மியா சரிங்க. நோய் விட்டுவா அடிதான் செடி கொடுத்து பேசு. ஐயா அதான் அவ்வளவுதான். சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்தா? நாங்க தருமபுரி மாவட்டம் பொம்படி துருணிப்பட்டி. சரோஜா. எனக்கு கை கால்லாம் வலி, தூக்கமே இல்லாத இருக்குது. அதுக்காக வந்தேன். கழுத்து வலி. நானே நிறைய போனேன், எல்லாம் வறுமை சிகிச்சைக்கு அக்குபஞ்சருக்கு எல்லாத்துக்குமே போனேன். எனக்கு சரியாகல. அவங்க என்ன வைத்தியம் பண்றாங்க, நல்லா இருன்றாங்க. ஆனா நல்லாவில்ல. அதுக்குதான் ஐயாவை பாக்குறதுக்கு வந்தேன். எனக்கு அவங்க இது எல்லாம் ஒத்தனம் கொடுத்து எண்ணெய் போட்ட பின்னாடி பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஒரு மாசம் சுமாரா இருக்குது. அன்னதானம் போட்டாரு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. காசெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கறது இல்ல. ஆமா, நாமளும் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். அவர் மக்களுக்கு தான் தொண்டு செய்யறாரு. சொல்லிக்கிறேன். பாதி வழி குறைய இப்ப பாரு. கர்மோட குறையும், குறிப்பிட்ட கர்மோட தீராது சொல்லிட்டேன். மக்கள் 500 1000 2000 தங்கலாம். இல்ல நீங்க மனசார அன்னதானம் கொடுங்க. ஓட்டை போடணும். நாங்க ஓட்டை போட்டு உள்ள இருக்க தண்ணி வெளியே இருக்கணும்னு சொல்லி செவ்வு ஓட்டை போட்டாங்க. ஓட்டை போட்டு செவ்வு மூடவே இல்லை. அந்த வெளியே என்ன பண்ண ஏதாவது வீடியோ பேசுறாங்க, பேசுறவங்க வெளியே பேசுவாங்க. என்ன கதை? இந்த கார்டு ஆபரேஷன் பண்ணிட்டு அந்த கார்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓட்டக்காது சரிங்க சரிங்க. கால் பிரச்சனையே இல்லை சாமி.
கால் வெரிகோஸ் பெயினுங்களா? வெரிகோஸ் பெயின் சொல்லிட்டு வெரிகோஸ் ஒண்ணும் பண்ண இல்ல, முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை இருக்க ஒரு வலிக்குதா? வலிக்குது. அதுக்கிட்ட வலிக்குதான்னு கேட்டேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எங்கெங்க வலி இருக்குதோ சொல்லுங்க ஐயா கிட்ட. வலி இருந்தா சொன்னா வலி எடுத்து விடுவேன். இல்லைன்னா நீ உன் பாட்டு வழியோட தான் போகணும். வலி அதனால ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? இப்போ வலி, கை வலி, கால் வலி, கை வலி இருக்குதுன்னா எந்த இப்ப வலிக்கான் பாருங்க. வலிக்கான் பாருங்க. இப்போ வலி தான் கேக்குறேன். இப்போ அது வந்து இது வலிக லைட்டா இருக்கும். இப்ப இருக்கான்னு பாருங்க. இப்ப இருக்கா? இந்த நாம இருக்குல்ல, தேங்காய வச்சு பண்ணேன். சரிங்க. இல்ல ஏன் கற்றுக்கிட்டு தலை சாய்க்கிறேன். யாருக்காவது சொல்ல வேண்டாம் சொல்றியா? மாமியாவா? எல்லாம் அவரு கேட்கறது சொன்னதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் இனிமே கேட்க முடியாது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? குனிஞ்சு இது போறீங்க, இந்த காலு எல்லாம் வீக்கமா இருக்குது, உடம்புல எதுனா பிரச்சனை இருக்கா? டெஸ்ட் பண்ணா ஒண்ணும் இல்லைன்றாங்க. மற்றபடி என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியல. ஒரு ஓசனை சிந்தனை நிறைய தலைவர் உண்மைதான் சொன்னீங்க. நிஜம் நிஜம். ஒரு நேரம் இருக்கலாம செத்துலான்னு முடிவு இருக்காரு. இப்படி கதை இல்ல, சரி சரி. முன்னாடி கதை. உண்மையா இல்லையான்னு கேட்டு உண்மைதான் உண்மைதான். நேரத்து இன்னைக்கு நான் கேட்கல. சரிங்க சரி. வருவா உண்மைதான்ப்பா. இது கையில இதா எழுந்திருக்கணும். இப்ப பாருமா இருக்கானே. முதல்ல என்ன சொன்னாங்கிட்ட அந்த வழி இருக்கா போச்சு அவசரம் போல அதை பேசுங்க. அப்புறம் ஒரு percentage கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கு. இப்ப பாருங்க முக்கிய பாருங்க. இருக்கு கம்மியாச்சா? கம்மியான மாதிரிதான் இருக்கு. முன்ன கம்மியாச்சா? கம்மி ஆடாது. கம்மியாயிருக்கு. இருக்கு இருக்கிற கொஞ்சம் இது ஆட்சிக்கு போறீங்க 5,000 போன எடுத்துறான். அவன் கேட்க முடியாது. என்ன கேட்கலாம் தாராளமா. இன்னைக்கு ஒரு குறைஞ்சா குறையா? பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் வச்சு போயிருப்ப இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஊசியா போட்டு மாத்த ஓடி போயிடுவான். போடுற கொஞ்சம் கம்மியா இருக்கு. கம்மியா இருக்கு. கொஞ்சம் வச்சுருக்கேன். போடுங்க வர சொல்லலாமா? வர சொல்லலாமா? சரிங்க சரி. நம்ம கேட்டதே செய்யணும். எனக்கு வேலை கட்டுங்க. ஒரு தடவை மட்டும் போடுவோம். இந்த கார்டு நான் படிக்காத இருக்கா ஒரு பாட்டு மட்டும் முக்கிய வச்சுக்கோ. செய்யறாங்க. பெருமாளுக்கு திரும்பி போடுவாங்கல்ல இங்க செய்யலாம். எடுத்துவா. சரி சரி எடுத்துக்கலாம்ப்பா. இங்கிலீஷ் போட்டு வச்சுட்டு சேர மாட்டேங்கிறாங்க. இல்ல நான் வருஷம் வருஷம் போகும்போது எத்தனை கொண்டு போனீங்க இப்ப இருக்கிறது அது ஒரு நேரம் நம்பல. அதுவும் நிறைய தான். உண்மைதான். நான் தான் பாட்டு விட்டு நான் வீட்டுல போயிட்டு என்னென்ன வச்சிருக்கேன் நல்லா அப்புறம் இப்ப நீங்க யாரு இருந்தது? இவர் யாருன்ற பெருமையாதான் வேற யாரும் இல்லை வச்சுக்காரு. என்ன தப்பா சொல்லிட்டீங்க? இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
ஏதாவது பிரச்சனை வீட்டுல இருந்தா நான் பண்ணி தரேன் சொன்ன மட்டும் பண்ணு சோனியா மந்திர பேச நான் சொல்ல மாட்டேன். நான் சொன்னதை பண்ண கிளீன் பண்ணி தருவேன். பெருமாள் தெருமாள் காணிக்கை செய்யணும். இங்க சொல்லிட்டு பெருமாள் வாங்க மாதிரி யாரும் சேர்க்க சொல்றாரு. இவரும் அவன் தானே. அண்ணாவும் போட போறேன். அது நம்பல இல்ல நான் அப்படிலாம் சொல்லலையேப்பா. இல்ல நம்பலே என்ன நம்மளும் சொல்லலையே. எத்தனை வாரம் இந்தி நம்பலன்னு சொன்னேன். முந்தி நிறையிலக்கா. சரி கொஞ்சம் உன் பேர் என்னத்த ரமணி. அக்கா நல்ல பேர் தான் ரமணி. என்னக்கா நல்ல பேர் அந்த சூப்பர் பேர் தான் ரமணி. என்ன பண்றது அதான் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சி சாப்பிட்டதே நீ அழுகுறத செய்தி தந்துடுறதா சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. என்னோட இதுல வந்து மாதிரி சொல்லிருக்கிறது என்ன நானே எடுத்துக்கிறேன் மறுபடியும். கம்ப்ளைண்ட் நிறைய வருது. உண்மைதான். எங்க வீட்டுல இருக்கிறவரே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. நல்லா இருந்தது. அப்படி நல்லா சொல்லணும் போயிட்டு உங்களை வேலை வச்சு தெரியல. ஏன் நான் வேலை தீ தர போறேன். ஓம் நாராயணா. ஒரு வயசுல எப்படி விடுவேன் ஓடு பாத்துக்கலாம். ஓடுதா தனிங்க நீ தனி வேமா அப்படி சொல்லி ஓடுறேன். நல்லா இருக்கு சாமி. இல்லையா
எவ்வளவு சாமி வருமே வருதா வருதான்னு கேட்டேன் உனக்கு எப்பயும் தெரியும் என்ன மற்றவங்க தெரிஞ்சிடாத வா ஒரு ஆட்டு மூடுவேன் வேணாம் சாமி இன்னொரு time கட்டு போட்டாலும் அப்புறம் எழுத வரணும் அவுக்கிறதுக்கு வேற எங்கேயும் ஆக்க மாட்டோம் யார் வந்து கட்ட உனக்கு காசு நான் சொல்ல மாட்டேன் நீயே சொல்ல ஒரு நாளைக்கு வேணாம் சாமி நான் போட மாட்டேன் கட்டு போடுறது அவுக்கு கட்டு போடுறது அவுத்து பரவாயில்ல கட்டு போடுறது அவுத்து விடுவேன் யாரு எனக்கு பிடிக்க முடியாது கட்டு போட முடியாது வர முடியாது அது தெரிஞ்சுப்பான் இவரெல்லாம் போட மாட்டாரு அவங்க யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா இங்க வந்தாதான் இது பண்றேன் எடுத்து விடுவான்னு கட்டு சொல்லுவாங்க போட்ட எம்மாதிரி கட்டா இருந்தா காசு தான் முடிச்சுடுவேன் நாம தான் எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட வணக்கம்ப்பா நாங்க பட்டாபிராம்ல இருந்து வந்திருக்கோம் இங்க சாமியோட வீடியோ பார்த்திருந்தோம் ஐயா கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போரூர்ல இருக்குன்ட்டு நாங்க வந்திருந்தோம் உண்மையாவே எங்களுக்கு கால் வலியோட வந்திருந்தோம் இப்ப எங்களுக்கு தைலம் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா பண்ணிருக்காரு ஐயா எனக்கு உண்மையாவே கால் வலி எல்லாம் குறைஞ்சிருக்கு எல்லாம் சொல்லுவாங்க காசு கொடுத்து சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க உண்மையாவே கிடையாது இந்த இடத்துல உண்மையாவே ரியலாவே நான் நிறைய நம்ப மாட்டேன் இங்க இருக்க மக்கள்லாம் வந்திருக்காங்க இவங்க எல்லாருக்குமே பாத்துட்டு இருக்காரு எங்களுக்கு ஆயில்லாம் போட்டு விட்டது நல்ல சுடு தண்ணி ஒத்தரம் போட்டு ஐயாவே செய்யறாரு எனக்கு என்ன வருத்தம்னா பெரியவர் எனக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவரு நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இங்க வந்தோம் சாப்பாடு எல்லாம் போட்டாங்க திருப்தியா இருந்தது மறுபடியும் வருவோம் எங்களுக்கு இந்த வலியும் பரவாயில்ல எங்க வீட்டுக்காருக்கு காது கேட்கிற திறன் கொஞ்சம் கம்மியா இருந்தது ஐயா பண்ணிருக்காங்க இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்க கேக்குதுன்னு சொல்றாரு மறுபடியும் வருவோம்ப்பா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க மறுபடியும் பேசுறோம் அப்பதான் வந்து அவன் பேர் ராஜன் இடுப்பு வலி கோசம் வந்தோம் பரவாயில்ல இப்போ டைலம் தேய்ச்சார் ஐயா நல்லா இருக்குது ஓரளவுக்கு காதம் கொஞ்சம் வந்து இதா கேட்டுது நல்லா இருக்குது எல்லாரும் வாங்க மக்கள் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு காது வந்து ஒரு 15 வருஷமா இருக்குது இடுப்பு வலி ஒரு மாசமா இருக்குது இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்குது